ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அழகான தீபம் எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேங்க. நான் ஜஸ்ட் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த தீபத்தை பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு பலகாரம் எல்லாமே பண்றோம், அதே சமயத்துல இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணி வீடை அழகப்படுத்தலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுக்காக ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்திருக்கிறேன். அதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி 2 பீஸ் பண்ணிக்கலாங்க. இது லைட் எல்லோ கலர் எடுத்திருக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதுல இருந்து ஒரு பீஸை எடுத்து ஒரு ஓரத்துல இருந்து மடிக்க ஆரம்பிக்கலாம். சின்ன சின்னதா நம்ம விசிறி பண்றதுக்கு மடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆப்போசிட் பேப்பர், அதாவது திருப்பி திருப்பி வச்சு மடிச்சுக்கலாங்க. ஒரு சைடு மடிச்ச உடனே இன்னொரு பக்கத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல மடிச்சுக்கணும். இந்த மடிப்பு வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கணுங்க. ஒரே சைஸ்ல இருக்கணும். ஒன்னு பெருசு ஒன்னு சிறுசா மடிச்சிடாதீங்க, அப்புறம் நம்ம தீபத்தோட பேஸ் நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, ஃபுல்லா மடிச்சாச்சு. இத நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இத அப்படியே நடுவுல ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி பிரஸ் பண்ண உடனே அதை விரிச்சு மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி பிரஸ் பண்ணிக்கணும். இப்ப அந்த ரெண்டு பகுதிக்கு நடுவுல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகாலோ க்ளூவோ எது வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணி அந்த ரெண்டு பார்ட்டையும் சேர்த்து ஒட்ட வச்சுக்கலாம். நல்லா க்ளூ அப்ளை பண்ணோன்னே ஒட்ட வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. அதை சேர்த்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. அப்பதான் கம் நல்லா ஒட்டும். நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் அழுத்தி விட்டதுக்கு அப்புறம் அதை மெதுவா விரிச்சு விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குதுன்னு. நீங்க அந்த மடிப்பை வந்து இன்னும் குட்டி குட்டியா மடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா வருங்க. ஆனா பார்த்து மடிக்கணும், ஒன்னு பெருசு ஒன்னு சின்னதாயிடக்கூடாது. இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. இப்போ மேல் பகுதி நான் கை பிடிச்சிட்டு இருக்கிறேங்களே, அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த ஷீட்ஸ் கொஞ்சம் தூக்கினாப்புல இருக்கும். அதனால ஒரு 3 to 4 மடிப்பு அப்படி இருக்குங்க. அதுல நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஷீட்லயும் நடுவுல ஒரு டிராப் அளவுக்கு கம் தடவி அதை நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்லா பிரஸ் பண்ணி கொஞ்சம் சைடுல நல்லா விரிச்சு விட்டுறலாம். இப்ப பாருங்க, நம்ம தியாவோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சுடர் ரெடி பண்ணணும் இல்லைங்களா, தீப சுடர். அதுக்காக ஒரு ஆரஞ்சு கலர் ஷீட் எடுத்துக்கிறேங்க. அதுல அந்த தீபத்தோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளவு தீபம் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு சுடர் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்க, இப்ப இதே மாதிரி நான் எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கிறேன். அடுத்தது அதுல கொஞ்சம் சின்ன சைஸ், ஆரஞ்சை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல எல்லோ கலர்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த ஆரஞ்சுக்கு நடுவுல எல்லோ வைக்க போறோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. இப்ப ஆரஞ்சு கலர் ஷீட்ல கொஞ்சமா கம் அப்ளை பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேல இந்த எல்லோ ஒட்ட வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா தீபத்துக்குள்ள சுடரையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. சுடர் பார்க்கவே சூப்பரா இருக்குது பாருங்க. இப்போ இந்த சுடரை வந்து தீபத்தோட பேஸோட சேர்த்து ஒட்ட வைக்கணும். பாருங்க இப்படி. இப்ப இந்த சுடர்ல கீழ் பகுதியில கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அது அப்படியே தீபத்தோட பேக் சைடுல கொஞ்சம் கீழையா வச்சு ஒட்ட வச்சுக்கலாங்க. நீங்க வேணும்னா கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் செலோ டேப் எடுத்து பேக் சைடுல தீபத்தோட சுடருக்கும் பேஸுக்கும் நடுவுலையா சேர்த்து ரெண்டையும் சேர்த்து ஒட்ட வச்சுக்கலாம். இப்ப பாருங்க தீபம் எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு இந்த தீபம் நான் பண்ணியிருக்கிறது என் பொண்ணோட ஸ்கூல்ல தீபாவளி செலிப்ரேஷன் பண்றாங்க, அதுக்காக தான் டெக்கரேஷனுக்காக பண்ணியிருக்கிறேன். அது அப்படியே வீடியோவா போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி டெக்கரேட் பண்ணுங்க உங்க வீட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.